يا أيتها النفس المطمئنة ارجعي إلى ربك راضية مرضية فادخلي في عبادي وادخلي جنتي. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أما بعد وقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم الذين آمنوا وتطمئن قلوبهم بذكر الله ألا بذكر الله تطمئن القلوب. பேரன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா தன்னுடைய திருக்குர்ஆன் அதுபோல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தங்களுடைய ஹதீஸ்களில் ذிக்ருல்லாஹ் இறை நினைவுக்கு ஏராளமான நன்மைகளை சொல்லியிருக்கிறார்கள். எந்த அளவுக்கு என்றால் நபிகள் நாயகம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலே உங்களுடைய வெள்ளியும் தங்க நாணயங்களை அள்ளி செலவழிப்பதை விட நீங்கள் போர்க்களத்தில் எதிரிகளை சந்தித்து நீங்கள் அவர்களை வீழ்த்தவும் அவர்கள் உங்களை வீழ்த்தவும் செய்வதை விட ஒரு சிறந்தை சொல்லி தரட்டுமா என்று கேட்டார். அப்ப சொல்லி கூட ذிக்ருல்லாஹ் இறை நிலை. அப்ப அல்லாஹ்வை நினைப்பது மிகப்பெரிய நன்மைக்குரியது, சிறந்தது என்று பல செய்திகளும் பரவாயில்ல பார்க்கலாம். அப்ப ذிக்ருல்லாஹ் அப்படின்னா அது நேரடி பொருள் இறை நினை, இறைவனை நினைத்து வாழ்வது. அப்ப இறை ذிக்ருல்லாஹ் திக்ரம் சொன்ன பெரும்பாலும் என்ன நினைப்பது சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் இது மாதிரி இதில் சொல்லக்கூடியதான் திக்ர். இதுவே திக்ர் அல்ல, இது மாதிரி இன்னும் நிறைய திக்ர் இருக்குது. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் இருக்கும்போதெல்லாம் சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் இது மாதிரி திக்ர்களை அவர் சொல்லி கொடுப்போம் இல்லை. மதீனாவுக்கு போன பிறகுதான், ஏற்கனவே பிறகு சொல்லியிருக்கிறேன், மதீனாவுக்கு போன பிறகு சஹாபாக்கள், ஏழை சஹாபாக்கள், வசதி வாய்ப்பு இல்லா சஹாபாக்கள் ஒன்றா நபிட்ட வந்து சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே, எங்களில் செல்வந்தர்கள் எங்களை முந்திக் கொண்டு நிறைய நல்ல வேலை செய்கிறார்கள். அவர்கள் நாங்கள் தோறு மாதிரி தோறாங்க, நாங்கள் நோம்பிடிக்கிற மாதிரி நோம்பிடிக்கிறாங்க. ஆனா அவர்கள் எங்களை விட நம்ம முந்தி சென்று விட்டார்கள். சில விஷயங்களை இப்படி பொருளாதாரத்தை வச்சு நிறைய தர்மம் செய்யறாங்க, உம்ரா செய்யறாங்க, ஹஜ் செய்யறாங்க. இது மாதிரி எங்களுக்கு செய்ய வாய்ப்பு இல்லையே. நான் காசு இல்லைன்னு அவங்க வருத்தப்படல, காசு உள்ளவங்க அதை வச்சு உம்ரா செய்யறாங்க, ஹஜ் செய்யறாங்க, நிறைய அடிமொழி விடுறாங்க, நல்ல விஷயம் செய்யறாங்க, அது எங்களுக்கு வாய்ப்பு இல்லையே. நான் வருத்தப்படுறாங்க. இப்போ காசு நம்மளும் அது மாதிரி செய்யலாமே. அப்ப ரசூல் சொன்னாங்க, நான் அவங்களை சொல்லித்தரேன், அதை நீங்க கரெக்டா செய்தீங்கண்டா செல்வந்தர்கள் தங்களுடைய காசுகளை வைத்து எந்த நல்ல அமல் சிறப்பெல்லாம் பெற்றார்களோ அதை விட நீ முந்தி போய்விடலாம். நாங்கள் சொல்லுங்க யாரும் சொல்லணும். அப்ப ஒவ்வொரு ஃபரத்துறைக்கு பிறகும் சுப்ஹானல்லாஹ் 33 தடவை, அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை, அல்லாஹ் 33 99, 100வது லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து என்று சொல்லுங்க. அப்படி சொல்லிட்டா இது மாதிரி விஷயங்களை சொல்லும் போது நீங்க அவர்கள் பொருளாதாரத்தால் செய்த நிறைய நன்மையை நீங்க அதை விட முந்தி போயிடறாங்க. அந்த மாதிரி சொல்லாம அதை விட முந்தி போயிடலாம். அப்ப என்னன்னா இந்த மாதிரி திக்ர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு மதீனாவுக்கு போன பிறகு நிறைய சொல்லி கொடுக்குறாங்க. அப்ப ஆரம்ப கால திக்ர் என்ன? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் போது வைன்னா லஹு நஸல்னா ذிக்ர வைன்னா லஹு லஆபிதுன்,
திக்கரை நாம் இறக்கி வைத்தோம், அதை நாமே பாதுகாப்போம். அது திக்கருக்கு குரான். அப்ப முதல் அல்லாஹ் தாலாவை நினைப்பதற்காக நபிசல்லாஹு கொடுத்தது திக்கிறது குரான் தான். நபிசல்லாஹு அதுக்கு முந்தி வரையில அல்லாஹ்வை எப்படி நினைக்க வேண்டும், எப்படி தொடர்பு கொள்ள வேண்டும் என்ற பாடம் அவங்களுக்கு தெரியாமல் இருந்துச்சு. அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஆரம்ப காலத்து அவங்க நபியாவுக்கு முன்னால வரைக்கும் அல்லாண்ட யாரும் தெரிஞ்சிருந்தாங்களே தவிர அல்லாஹ் எங்க இருக்கான், எப்படி இருக்கிறான், அவரோடு நம்ம எப்படி தொடர்பு வைத்துக் கொள்ள வேண்டும், என்னெல்லாம் செய்ய வேண்டும் என்ற பாடம் அவங்களுக்கு தெரியாது. அப்ப குரானை இறக்கின பிறகுதான் அல்லாஹ் படி என்று சொல்லி ஆரம்பிச்சு நிறைய விஷயம் சொல்லிவிட்டான். அவ இறைவனை எப்படி நினைக்க வேண்டும் என்ற பாடத்தை சொல்லு குரான் தான். அவ பெரிய திக்ரு குரான் தான். அப்ப குரான் இருக்கிறது ஒரு எழுத்துக்கு 10 நன்மை. உதாரணம் சூரத்தில் பார்த்து அல்ஹம்துன்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம், 50 நன்மை கிடைச்சு. அப்ப அதிகமான நன்மைகள் திக்ருகள்ல குரான். அது நம்ம அதிகமாக குரானை ஓதிட்டு நான் அடிக்கடி கூட சொல்லி வெள்ளிக்கிழமை கூட நீங்க என்ன மாட்டீங்க, கொஞ்சம் முன்னால வரணுமா. இப்போ அன்னை நான் தான் ஃபர்ஸ்ட் ஆள், நான் தான் பள்ளியாக திறந்தேன். இவ்வளோ தலைவரோ பொருளாளரோ செயலாளரோ ஒரு நாள் லேட்டாக வந்து சீக்கிட்டுக்கார். பஸ்ஸு லேட்டாக வந்து யாரை சீவாங்க, பஸ்ஸில் ஏறி ஓடிக்குவாங்க. நான் அவருக்காண்டி வரும்போது லேட் பண்ணிட்டேன், வந்து வரட்டுவா உள்ளுக்கு வர மாட்டேன், நான் ஏறிட்டேன். அவர் வர அங்கே வந்து கூட அவருக்கு ஜிம்மாவுக்குள்ள நன்மை கிடைக்காம இருக்கு. நம்ம என்ன எதுக்கு கவலை இல்லை. நீங்க யோசிச்சு பாருங்களேன், 7:30 மணிக்கு பஸ்ஸு, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டில் கண்ணாடி வைக்க மாட்டாங்க. ஒரு வேளை வச்சா வச்சு ஏன்னா சீவிடலாம் அப்படி சொல்லி பஸ் வந்து சீக்கிட்டு சொல்லுவாங்க. அங்கே அதெல்லாம் இல்லை, அவங்க உங்களை சொல்லிட்டு போட்டு நம்ம எப்படியா போட்டு, ஏன்னா அந்த அளவுக்கு அங்கே எல்லா பள்ளியும் வச்சுக்கலாம், சீப்பு கண்ணாடிலாம் வச்சுக்கலாம். அவங்க வந்து சீவிட்டு உள்ள வர்றதுக்காக வேண்டி. அப்ப என்ன சிவங்க வாடாடு இல்லை, நேரம் வர்றதே லேட்டு. அப்ப மெம்பர்ல ஏற்றுக்கிட்டாங்க உள்ள வரணும், அந்த கவலை இல்லை. அப்ப இதை பற்றி எல்லாம் என்ன செய்யுது, நம்ம முக்கியம் எடுத்துறதே இல்லை. ஒரு குரான் ஓது கிடையாது, ஒண்ணு கிடையாது. வெள்ளிக்கிழமை முயற்சி பண்ணுங்க. வெள்ளிக்கிழமை காலையில, வெள்ளிக்கிழமை என்ன ஓதம் தெரியுமா, என்ன ஓதணும் வெள்ளிக்கிழமை ஓரத்துக்கு ஒரு சூறாது என்ன சொல்றாரு, சூரத்து இருக்கா. நீ யாராவது ஓதுனீங்களா? நான் ஓதிட்டேன், வீட்டில் வச்சு ஓதிட்டு வந்துட்டேன். நான் உங்களை கேட்டேன், இல்லைன்னு சொல்றாங்க, நான் ஓதிட்டு வந்துட்டேன். இங்க வந்து ஓதலாம், வீட்டில் வச்சு ஓதிட்டேன், டைம் இருந்தாங்க ஓதுங்க. ரசூல் எந்த சொன்னாங்க, குர்ஆனை படிக்காத ஓதாத உள்ளம் பால் இந்த வீட்டை போட்டுட்டான். அப்ப குர்ஆன் பால் வீட்டில் என்ன இருக்கும், தேடு பாம்பு இதுதான் இருக்கும். அது மாதிரி குர்ஆனை பாடம் இல்லாத வீடு பாழடைந்த வீட்டுக்கு சமம் தான். அங்க ஷைத்தானுடைய சேட்டைகளை நிறைய இருக்கு. நீ நம்ம வாழ்க்கையில நல்ல சிந்தனைகள் வராம காலம் இருந்தாங்க, நம்ம உள்ளத்துல குர்ஆன் இல்லை. அதனால ஷைத்தானுடைய ஆதிக்கம் நம்மளுக்கு ரொம்ப கிடுக்கு. அதை முயற்சி பண்ணுது. இன்னும் சொன்னாங்க, சூரிய உதித்து மறைவதற்குள்ளால் ஒரு வசனத்தை யார் படிக்கவில்லையோ அவனுக்கு அந்த நாள் துர்பாக்கியமான நாள் தான். வாழ்க்கையில் பறக்கத்தில் அபிவிருத்தியில் தேடி ஓடுறீங்கள, அது முக்கியம் இல்லை. அதை செய்யறதுக்கு முன்னால் நம்ம செய்ய குறைஞ்சது ஒரு நாளைக்கு ஒரு ஆயத்தாவது படிக்க, ஒரு ஆயத்தாவது படிங்க. ஒரு ஆயத்தை படிச்சா எந்த அளவுக்கு நன்மை, ஒரு ஒட்டகத்தை வாங்கி குர்பான் செய்ய எவ்வளவு நன்மை, அந்த நன்மை கிடைக்குமா ஒரு ஆயத்து. அது மாதிரி எத்தனை ஆயத்து படி அத்தனை நன்மை கிடைக்கும். அதனால குர்ஆனை படிக்க முயற்சி, குறைஞ்சது ஒவ்வொரு நாளும் ஒரு நேரத்தை ஒதுக்குது. இரவுலையே பகல்லையே ஒரு நேரத்தை ஒதுக்கி ஒரு 4 ஆயத்து 5 ஆயத்து படிங்க. குர்ஆனை ஓதுதான் நிறையட்டாங்க. அதான் பெரிய துன்பாக்கி இந்த காலத்துல. +2 படித்தேன், 10th படித்தேன். யாரை கேட்டாலும் குறைஞ்சது 10th +2 படிச்சேன்னு சொல்றாங்க. யாராவது ஒரு வருஷம் குர்ஆன் படிச்சாங்களா, கை தூக்கலாம், யாரும் தூக்க மாட்டாங்க. ஒரு வருஷம் யார் படிக்கிறான், ஒரு வருஷம் கூட படிக்கலையாது. காலை ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் உற்சாகம் நடத்துவாரு. சுப்ஹானல்லாஹ். இது மாதிரி கேவல உலகத்தை எங்கேயே இல்லைங்க. ஒரு ஆள் பாடம் கேட்பா, ஒரு ஆள் படுத்திருப்பாங்க. ஒரு பள்ளி அடைச்சு ஒரு ஆள் உற்சாக பாடம் கேட்டுக்கிறான், 2 பேர் படுத்துக்கிறான். ஏன்னா அவங்க போறப்ப நாங்கள் போகிறோம். ஒரே உற்சாகத்தை 10 கிளாஸ் 10 பேர் 10 ஆயிரம் படிப்போம். இப்படி சம்மந்தம் இல்லாத ஒரு பாடமும் உருப்படி இல்லாத ஒரு கூட்டம் இன்னைக்கு நாமள முஸ்லீம் இருக்கிறாங்க. பள்ளியில இந்த எங்க பார்த்தா நடக்கு. எங்கேயாவது ஒரு வகுப்புல 2 கிளாஸ் 2 3 நடக்குமா, அதில் முந்தி போவாங்களா? சுப்ஹானல்லாஹ். பெரிய ஆச்சரியம் என்னன்னா, 8:30 மணிக்கு கரெக்டா போகாட்டா வெளியே விட்டுறான். அந்த புள்ளியில போட்டு அம்மா அப்பா எல்லாம் ரோட்டில் இருக்கிறான். காலையில் பார்த்தீங்கன்னா அந்த 5 பிள்ளை அறிவிப்பாங்க. உண்மையில எனக்கு வீட்டு பக்கம் எனக்கு மனசு கஷ்டமா இருக்கும். அன்பிற்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, பெரியவர்களே, உங்களுடைய பிள்ளைகளை தயவு செய்து மனசை காண்பீர்கள். பார்த்தீங்களா, அது மாட்டாங்க. 6 to 7 வரைக்கும் நடக்கிற 1/2 மணி நேரம் தான். தயவு செய்து டெய்லி அறிவிக்கிறாங்க. அவர் அதிகமாக எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கும். எந்த ஸ்கூல்லையா சொல்லுவானா, சொல்லவே மாட்டான். ஆனா நீங்க எல்லாம் ஓடுறீங்க. அப்ப எந்த பிள்ளை படிச்சுட்டு ஓடி அடிக்கடி சொல்லிட்டாங்க. என்ன சொல்றான், வாரி மணிக்கொடி வாரி வணங்கி வழிபட வாரி. கொடியை வணங்கணுமா? நாங்க காக்கரா போயிட்டோம், எங்க அத்தா அம்மா எல்லாம் வாங்கடா, அடிக்கலாம் காக்கரா வாங்கடா என்று பள்ளியில கூப்பிடுறான். இதுக்கு என்ன செய்யறோம், ரொம்ப குளிக்க வச்சு சுத்தம் பண்ணி அழுவோம்.
எந்த பிள்ளையாவது என் கையில மனசு கை வச்சுருங்க, என் பிள்ளை காலில் குளிக்க வச்சு சுத்தம் பண்ணி பள்ளிக்கூட அனுப்பிச்சு சொல்லி பள்ளிவாசலுக்கு போச்சோன்னு சொல்லுவாங்க. எஞ்சன் தூக்குண்டியோடு வருவான். நாத்தம் தாங்க முடியாது உஸ்தாத் அவங்க ஆளுநை வேண்டாம் அவங்க அந்த அளவுக்கு பாருங்க. அப்ப என்ன இல்லை, இதை பத்தி ஒரு அக்கறையே இல்லை. எந்த பள்ளிவாசல்லையாவது தலைவரோ செயலாளர் வந்து மாசம் எவ்வளவு கணக்கு பார்த்துக்காங்களா? ஏன்னா அவங்களுக்கு தெரியாது எனக்கு, அவங்களும் பார்த்து தெரியாது, என்ன தெரியாது, என்ன நடக்குன்னு பார்க்க தெரியாது, அது தெரியாது. ஒன்றும் கவனிக்கவே மாட்டாங்க, என்ன நடக்கு ஏது நடக்கு ஒன்றும் இல்லை. அப்ப இதை பத்தி கல்வியை பத்தி கொஞ்சம் கூட என்னன்னு ஒரு முக்கியத்துவம். நாம நாசமா போறதுக்கு தான் முக்கியமான காரணம். அல்லாஹ் என்ன சொல்றான், திக்கிறபி ஆயாத்தி ரப்பிகிறான். அல்லாஹ்வுடைய வசனங்கள், அல்லாஹ்வுடைய சட்டங்கள் குர்ஆனை படிக்கப்படுகிற போது யார் புறக்கணிக்கிறானா அவன் பெரிய அநியாயக்காரன். குர்ஆனை புறக்கணி 2 கூட்டம் இருக்காங்க. ஒரு கூட்டம் நம்மள மாதிரி கூட்டம் படிக்காமலே புறக்கணிக்கிறது, படிச்சதுல புறக்கணிச்சது. இன்னொரு கூட்டம் ஆளுசாக்கள் படிச்சு புறக்கணிக்கிறது, அது மாதிரி செயல்பட்டதே இல்லை. படிக்கிற பாடத்தை அவனுக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு கூட்டம் ஆளுகள் தான். 7 வருஷம் மாசால் படிச்சாங்க, படிச்ச பாடத்தை மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுல செய்யறது இல்லை. அப்ப என்னன்னா இவ்வளவு பெரிய கேவலம் பாருங்க. அப்ப இந்த மாதிரி காரணம் அல்லாஹ் சொல்றான், இன்னா மினல் முஜ்ரிமீன முன்தத்திபூன். அப்ப குர்ஆன் வசனங்களை படித்து அதனுடைய செயல்படாத பாவிகளை நாமே தண்டிப்போம். இன்னைக்கு மக்களுக்கு வந்து சோதனை என்னங்கிறது இதுதான். முஸ்லீமுக்கு பெரிய வேதனை சோதனை, முக்கியமான சோதனை குர்ஆனை படிக்காத கவலையே இல்லை. நான் வரும்போதெல்லாம் பெரும்பாலும் குர்ஆனை தான் பேசுறேன். ஏன்னா என்ன சொன்னாலும் என் மண்டி ஏறப்பட்டேன், இங்க எங்க போயிருங்க, அது யாரும் படிக்கிறது இல்லை வைக்கிறது இல்லை. நானே இவ்வளவு சொல்லிட்டு நீங்க படிக்கணும்னு சொல்லி நான் வந்து படிச்சு தரேன். ஒரு வாரம் போதுங்க குர்ஆனை. ஒரு 10 நாள் நீங்க கரெக்டா ஒரு நாளை 3/4 மணி நேரம் செலவழிச்சிங்கண்டா 9 நாள் குர்ஆனை படிக்க ஆரம்பிச்சிடலாம். படிக்கிறது சும்மா அது தெரியாம கிழிப்புல பாடமா படிக்கலாம். பொருள் உணர்ந்து படிக்க முயற்சி பண்ணீங்கன்னா உங்களே குர்ஆனை படிக்கிற பாடம் தான் மனுஷன் திருத்து. அதை கொஞ்சம் முயற்சிங்க, அல்லாஹ்வுடைய வேதத்தை படிங்க, குர்ஆனை படிங்க. வெள்ளிக்கிழமை கொஞ்சம் நேரம் வாங்க. வெள்ளிக்கிழமை பள்ளியாசி எந்த ஒரு விஷயம் சொன்னாங்க, வெள்ளிக்கிழமையை மாதிரி அரசு சிறப்பா சொல்லவே இல்லை. வெள்ளிக்கிழமை யாருக்கெல்லாம் அந்த நேரத்தை ஒரு 4-5 நேரம் பங்கு போட்டான். சூரிய உதிச்சு 3/4 மணி நேரத்துல இருந்து ஜும்மாவில் இமாம் மிம்பர்ல ஏறுறது வரைக்கும் அது 4-5 வக்து. அப்படி அர்த்தம், அந்த சூரிய உதிச்சு 3/4 மணி நேரத்துல யாரும் வர போறதே இல்லை, வரமாட்டாங்க. 3/4 மணி நேரத்துல எங்க ஊர்ல நான் ஒரே ஒரு மனுஷனை பார்த்துருக்கிறேன். காலையிலேயே வந்து பள்ளி வந்து கொஞ்ச நேரம் தோடு படுத்துவார். நான் வந்துடுறேன், ஒரு பெரிய இப்ப இல்லை, அவர் பெரிய மனுஷன், அந்த வயசு அப்பயே அவருக்கு அதிகம். அவர் ஒரு ஆளுக்கு நான் எங்க பார்த்துட்டு வேற பள்ளிக்கு போனாள், வேற யாரும் பண்ணது இல்லையா. அந்த நேரத்தில் முதல் நேரத்தில் போயிட்டான்டா எவ்வளவு நன்மை பாருங்க. ஒரு ஒட்டகத்தை அறுத்து அந்த குர்பானி அந்த கரியெல்லாம் இறைச்செல்லாம் வந்து தர்மம் கொடுத்தா எவ்வளவு நன்மை, எவ்வளவு நன்மை முடியுமா? ஒரு ஒட்டகத்தை ஒரு நாளைக்கு அறுத்து நம்மளால வாரத்தை ஒரு நாள் கொடுக்க முடியுமா? முடியாது. அந்த நன்மை எப்போ கிடைச்சிருது? வெள்ளிக்கிழமை ஜும்மாவுக்கு நான் முதல் நேரத்தில் வந்துட்டேன். அப்படின்னா இப்போ உதாரணமா ஒரு 5:30 மணிக்கு சூரிய உதிக்கினா ஒரு 6:15 வந்துடும். அப்படியே தவிர்த்து அது 6வது நேரத்தில் வரக்கூடிய அளவுக்கு சில கோழி முட்டைனா, முதல்ல ஒட்டகம், 2வது மாடு, 3வது ஆடு, 4வது கோழி, 5வது கோழி முட்டை. அதுக்கு பிறகு வந்தா ஒரு நன்மை கிடையாது. இப்போ யாரும் நன்மை இல்லாததுக்கு தான் அதிகம் வந்துடும். கோழி கோழி முட்டை கூட கிடைக்காத ஆளுக்கு தான் அதிகம். சில சும்மாவே கிடைக்காத காலம். இன்னைக்கு சில பேர் சும்மா வர்றாங்க. ஏன்னா இம்மா மெம்பர்ல ஏறிட்டா அவருக்கு ஜும்மா கிடைக்காது, லோரு தான். இன்னைக்கு நிறைய பேருக்கு லோரு தான், ஜும்மா கிடையாது. லோகத்தோட 2 தான் கிடைக்கும். என்ன காரணம்? அது கவலைப்படல, சிரிக்கிறாங்க. கவலையில விட கொஞ்சம் அலுவலக சிரிக்கிறாங்க. அவன் இல்லை சொல்றவங்க சிரிப்பா தெரியும். சொல்லிட்டு போ, வாரம் ஒரு வேலை கடமை, நீ சொல்லிட்டு போகணும். கொஞ்சம் முயற்சிங்க, இன்ஷா அல்லாஹ் முயற்சிடுங்க. உங்க பேரை நீங்க யாரும் பிள்ளையார் தலைவரா செயலாளர் எனக்கு தலைவராக இருக்காது, பேர் எடுக்குங்க, நான் வந்து சொல்லி தரேங்க. ஒரு 9 நாள்ல உங்களை குர்ஆன் படிக்க வச்சுக்குவேன். டெய்லி கரெக்டா 3/4 மணி நேரம் பேனா பென்சிலோட நோட்டோட வரணும். வந்த 9 நாள் குர்ஆன் சரளமா ஓத படிச்சிடலாம். இன்னைக்கு நிறைய பேருக்கு ஓத சரளம் வரமாட்டாங்க, எடுத்து படிக்க மாட்டேங்கிறாங்க. அந்த குர்ஆன் சரளமா ஓத வச்சு உங்களுக்கு பாட சொல்லி முயற்சி பண்ணுங்க, இன்ஷா அல்லாஹ். ஒன்றும் இல்லாம எப்படி சாவத்தில் படிங்க. எனக்கு மற்ற பாடமெல்லாம் எல்லாம் இதுதான் கேட்பான். நீ எந்த +2 படிச்சியா 10th படிச்சு கேட்பாரா? கேட்கவே மாட்டான். அது எதை கேட்பான்? நீ ஏன் என் குர்ஆனை ஓதலை, என் குர்ஆனை படிக்கலைன்னு கட்டாயம் கேட்பான். ஆனால் முயற்சி செய்யுங்க, இந்த குர்ஆனை படிச்சா தான் வாழ்க்கை நல்லா இருக்கு. அதனால குர்ஆனை சொல்லுன்னு சொல்ல பாருங்க. அல்லாஹ்வை நம்பிக்கொண்ட மக்களுக்கு அல்லாஹ் சொல்ல சிறப்பு என்ன தெரியுமா? அல்லாஹ்வை நினைப்பதனால உள்ளங்கள் அமைதி பெற்று விடுகின்றன. அல்லாஹ்வுடைய நினைவு வந்துட்டா உள்ள அப்படியே அமைதி ஆயிடுமா சொல்லிட்டு அல்லாஹ் கவனமா நீங்க தெரிஞ்சுக்கங்க. குழு
இறை நினைவு கொண்டுதான் உங்களுடைய உள்ளங்கள் அமைதி இருந்தான். உள்ளது நிம்மதி இல்லை, ஒரு அமைதி இல்லை என்று சொல்லப்படி நிறைய இருக்கிறாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வீட்டில் விசாரிச்சு வீட்டில் வந்து ஒவ்வொரு வீடா போய் கணக்கு வச்சுக்கா எந்த வீட்டில் 99% ஏதாவது பிரச்சனையோட இருப்பான். ஒரு திருப்தியான குடும்பத்தை பார்க்கவே கஷ்டமா இருக்கு. அந்த மாதிரி மனசுல நிம்மதி இல்லாம என்ன காரணம் தெரியல. அப்ப நிம்மதி எங்க தேடணும் எங்க எடுக்கணுங்கிறதா இல்லை. அப்ப நபிசல்லாஹு அவங்க படித்த சஹாபாக்கள் அவங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு பெரிய பின்னடைவு, எவ்வளவு பெரிய கேடுபாடுகள், அசிங்கங்கள், அக்கிரமங்கள் எல்லாம் செய்திருந்தாங்க. இந்த குரானை படிச்ச பிறகுதான் மிக உயர்ந்த மிகவும் பார்த்தாங்க. உலகத்தை எந்த பிள்ளை பாருங்க சஹாபான்னு பேசுவாங்க. சஹாபான்னு சொல்லாம இருக்க முடியாது. ஒரு ஹதீஸ் சொல்றாங்க சஹாபாவை சொல்லி ஆகணும். அப்ப அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட குரானையும் ஹதீஸையும் படிச்சாங்க. அதனால இன்றைக்கு உலகத்திலே சிறந்த மக்கள் அல்லாஹ்வுடைய தூதருக்கு பிறகு இந்த சிறந்த மக்கள் சஹாபாக்கள் தான். அப்ப அந்த சஹாபாக்கள் பேருக்கு தேவையான முக்கியமான குரானை படிச்சாங்க. அதை நீங்க கட்ட பாடங்களை படிக்க எவ்வளவு வேலை படிங்க, குரானையும் படிங்க. அதை குரானை பொருளோடு படிப்பதற்கு முயற்சி செய்தால் பெரிய கேவலம் தெரியுமா? நம்ம மாதிரி பாடங்கள் அதுதான். அலிபேன்னு ஆரம்பிச்சு குரானை முடிச்சிட்டோமா ஒருத்தரும் ஒரு தெரியாது. பிஸ்மில்லாஹ் கரண் தெரியாது, அவங்க வந்து பராமரிச்சிட்டேன். வேற எந்த ஸ்கூல்ல அறுபதையா படிச்சுப்பாங்க? ஒரு இங்கிலீஷ் படிச்சுட்டே போறான். யாரா அறுபது படிச்சுப்பாங்க? எடுத்தோடனே பாரு ஆப்பிள் தான். ஆப்பிள் படத்தை போட்டு காட்டி ஏன் சொல்லும்போது ஆப்பிள் ஒரு வார்த்தை விளைக்கலாம். இப்படி அந்த 26 வார்த்தை விளைக்கலாம். யாரும் விளை சொல்லுவாங்க? நான் ஒரு புக்கு போட்டேன். அது அதிசயமா அவங்க 2 பேர் நேரத்தில் படிச்சு நீங்களாம் பொறுத்து கேட்டு நான் அதை வச்சு நடத்துறேன். நானும் புக்கு போட்டிருக்கேன். பலரும் கூட சொல்லி அவங்ககிட்ட சொன்னேங்க. அது பேர் ஐசல் குரான் வச்சு மிக இலகுவாக குரானை படித்துக் கொள்ளலாம். அலிஃப்ல இருந்து ஆரம்பிச்சு ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒவ்வொரு வாரத்தை 3 வார்த்தை போட்டுக்கிறேன். நீங்க அலிஃப் சொல் படிக்கும்போது 8 வார்த்தை அடுத்த படிச்சிடலாம். இந்த 7 வார்த்தை ஒரு அலிஃப் மட்டும் 7 வார்த்தை இப்படி ஒவ்வொருக்கு 7 வார்த்தை போட்டு அது எப்படி படிக்கணுங்கிறது எந்த குறியும் போட்டு அது தோற்கும் போது எப்படி இருக்கணும், இணைக்கும் போது எப்படி இருக்கும் எல்லாம் போட்டு வச்சுக்கிறேன். 1-2 பேர் போட்டுக்கிட்டு 10 வருஷம் ஆச்சு. ஒரு 5-6 இடத்துல நான் எங்க போட்டேன்னா அங்க படிச்சு விடுறாங்க. அது போக எங்கிட்ட படிச்சவங்க படிச்சு கொடுத்துருக்காங்க. அது இலவசமாக நீங்க படிக்கலாம். நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா சில புக்கை கம்ப்யூட்டர்ல வச்சிருக்கிறேன், என் மொபைல்ல வச்சிருக்கேன். எப்போ விட அதை படிங்க, பிரிண்ட் எடுத்து வாங்க, ஒரே வார்த்தை படிச்சிடலாம். அர்த்தத்தோட படிக்கும் போது தான் அந்த குரான் மகிமைத்து. அதனால சொல்றான் விதிக்கிறீங்களா இறை நினைவு கொண்டுதான் தக்கமைகள் குழு உள்ளங்கள் அமைதி வேண்டாம். அவன் நம்முடைய உள்ளங்கள் அமைதி உள்ளத்தில் நிம்மதி இல்லாம முக்கியமாக இருக்காங்க இறை. அதனால அல்லாஹ்வுடைய நினைவை ஏற்படுத்தக்கூடிய மிகப்பெரிய கல்வி குரான். அப்ப குரானை பாடத்தை படிக்க படிக்க நம்முடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படும். உதாரணமா அல்லாஹ் குரான் சொல்லும்போது விஷயம் சொல்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போகும்போது நிறைய ஆளுங்க நிறைய போயிட்டான். அபூபக்கரை மட்டும் நீங்க போகாதீங்க, நான் உங்களை போக சொல்ல வேண்டாம். அப்ப விளங்கினாங்க ரசூலுல்லாஹ் போக கூட கூட்டுறாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவோடு இரவாக கிளம்பி போறான். அப்படி போகும்போது இவங்க போற விஷயம் தெரிஞ்சோன்னு அவன் விரட்டிட்டு ஒரு கூட்டம் போறான். அவன் சரதாக்கள் கோயில இருந்தான், அதெல்லாம் படிச்சுக்கிறோம். அந்த கோயில் இருக்கும்போது அவங்க இருந்தாங்க பயப்படுறான். ஏன்னா அவன் விரட்டி வர வேலைகளே சுத்துறாங்க. அல்ல அவன் உள்ள பார்க்க அளவு வச்சிருந்தான். அப்ப அவன் சொல்றாங்க நம்ம 2 பேர் இருக்கிறோம். அவர் சொல்லலாம் இல்ல நம்ம 3 பேர் இருக்கிறோம். அப்படி சொன்ன உடனே அல்லாஹ் சொல்றான் பன்சல்லா சக்கீனா. அந்த வார்த்தை சொன்ன உடனே அவங்க அமைதி வந்துச்சு. அவன் என்னது மிகப்பெரிய சக்தியாரு அல்ல இருக்கான். அவர் 2 பேர் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் மட்டும் தான் ஒரு ஆள் கூட இல்லைங்க. இது எல்லாம் மனசுக்கு கேள்வி. அது மாதிரி அவங்க உடனே சொல்றாங்க இல்ல நம்ம 2 பேர் 3 பேர் இருக்கிறோம். அதனால அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான்னு சொன்ன உடனே அல்லாஹ் அவர் உள்ளத்தில் அமைதி அடைக்க வைத்திருக்கார். இந்த வார்த்தை வந்த உடனே எந்த பயம் வராது. ஏன்னா அல்லாஹ் நம்மோட இருக்கிறான்னு தைரியம் இருந்தா நம்ம எவ்வளவு நல்ல இருக்கலாம். உதாரணம் ஒரு சின்ன பையன் நம்மளை திட்ட வச்சு அவன் வாப்பு ஒரு முக்கியமான ஆளுனா அவன் அடிக்க மாட்டான். என்ன அடிச்சா அவன் கிடைக்கிறது வேற என்ன பயப்படும். ஒரு முக்கிய பொறுப்புல அல்ல அதிகாரத்தில் உள்ளவருடைய பிள்ளைகளை கொண்டு சொல்ல மாட்டோம். ரொம்ப கோவம் வந்தாலும் கோவத்தை அடிக்கிட்டு போயிடும். யாரு அவன் பலம் பார்த்தா நம்ம யாருங்க அல்லாவுடைய ஆட்கள். மூமின்கள் பார்த்தா இறை நம்பிக்கை உள்ளவங்க அல்லாவுடைய ஆட்கள். நம்ம அல்லாவுடைய ஆட்கள்ங்கிற பயம் நமக்கு வராம போனதால் குரான் படிக்காதாங்க. நம்ம வரலாம் நிறைய படிச்சுட்டோம், அடிக்கடி படிச்சுட்டோம். அதுக்கு போற சொல்லாம இருக்க சொல்லாத ஆளை அந்த அளவுக்கு படிச்சுக்கிறோம். பாருங்க எந்த வரலாற்றுல பற்றி அதிசயமான ஒரு நிகழ்ச்சிங்க. எதிரிகள் வந்து எல்லா வகையான ஆயுதப்படைகள் வாழ்படைகள் எல்லாத்தையும் வந்துக்கிறாங்க. இவங்க கொஞ்சம் அவங்க 1000 பேர்ல 300 பேர் தான் தயாராவாங்களா. 300 பேர் 1000க்கு 1000 பரவாயில்லன்னு சொல்லலாம். அவங்க 1000 எல்லாம் இருக்கு மட்டும் ஒண்ணும் இல்லை. 305 பேர் தான் போனாங்க. போன நோக்கம் வேற, யுத்தத்துக்காண்டி போகல, போனது தீவிர வந்துச்சு. செல்லாதவே சங்கடப்பட்டு அவங்களோட ஆசை அந்த அளவுக்கு கேட்டாங்க. ஒரு ஆட்டே கேட்டான். அப்ப எல்லாரும் சொன்ன வார்த்தை நீங்க தைரியமா இருப்போங்க, நாங்க உங்களை எப்ப நம்புறோமோ
அன்னையிலிருந்து நீங்க என்ன சொன்னாலும் எங்களை அதுக்காக தயார் பண்ணிக்கோங்க, அதனால நீங்க நம்பி போங்கன்னு சொன்னாங்க. இந்த என்னெல்லாம் வந்து என்ன காரணம்? அவங்க அல்லாவுடைய தூரத்தை படிச்சது குரானை பாடம் தான். அதனால குறிகாக மிகப்பெரிய வெற்றி கிடைச்ச ஒரு வரலாறு தான் பதில் போடும். அப்ப அதெல்லாம் உள்ளங்கள் அவனுக்கு இறை நம்பிக்கை, அல்லாவுடைய நம்பிக்கை குரான் மூலமாக. நம்ம உள்ளது யார் நம்பிக்கை இல்லாம இல்லை, ஜிம்மா கண்டுக்கான பூமி ஈமான் கண்பை தான். ஆனா நம்ம இந்த ஈமானுடைய பாடத்தை, அந்த ஈமானை பலப்படுத்துவதற்கு தேவையான உணவு குரான். உடல்ல நம்ம இந்த உடல்ல வழக்கத்துக்கு உணவு உண்டோம், கோடையால் தனியா உணவு, குளிர்கால உணவுகள், இது எங்கேயா பயணம் போவோம், எங்க போனாலும் அந்த உணவு நம்ம தயார் பண்ணி அந்த அந்த இடத்தோட சாப்பிடணும். அப்ப இந்த உணவை உடலுக்கு பயன்படுத்தி உடலை வளர்த்துக் கொள்வதை போல அல்ல உடலும் உயிரும் சேர்ந்த மனுஷன். உயிரிட்ட செத்தவன் அவன் மனுஷன் செத்து போற பிறகு அவன் சாப்பாட வேணும், ஒண்ணும் தேவை. அவன் உயிருக்கு உணவு, அந்த உயிருக்கு உணவு தான் குரான். எப்படி உணவு வளர்ந்து சாப்பிட உயிருக்கு வளர்க்க குரான். அவன் உயிருக்கு வளர்க்காம அவன் அந்த உணவை மட்டும் வளர்த்து வச்சுக்க. அந்த உணவு யாரும் வளர்க்காம இல்லை, உணவுக்கு தேவை உணவு தான் திங்கிறோம். ஆனா உயிருக்கு தேவையான கூட திங்காதனால நம்முடைய ஈமானின் பலம் இல்லாம. அதனால கொஞ்சம் முயற்சி செய்து நாம இந்த எல்லாரும் முயற்சி வைங்க. இன்ஷால்லா ஒரு எண்ணம், முதல்ல எண்ணத்துக்கு ஒரு நண்பர் குரான் இன்ஷால்லா கண்டிப்பா நான் படிச்சு, நான் இந்த உலகத்துல மூத்தாது முன்னால நாளைக்கு அல்லாஹ் சந்திக்கு முன்னால குரான், ஏன்னா நல்லா கேட்பார்ல, என் குரானை படிச்சியான்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? இப்ப தைரியம் படிக்கலன்னு சொல்லிடுங்க, படிக்க நேரம் இல்லைன்றீங்க. அதனால என்ன சொல்லுங்க, நேரம் எடுத்து விடுவாங்கல்ல. அப்ப நேரமே அல்லாஹ் கொடுத்ததுதான். அப்ப எல்லாவற்றையும் பயன்படுத்திக்கிட்டு படிச்சுட்டு குரானை படிக்க சொல்லு. அப்ப என்ன இன்னொரு காரண சூழ்நிலை, முஸ்லீம்கள் மாற்று நண்போடு பழகினால அவங்க படிக்கிற பாடம், அவங்க பழகிற பழக்கம், அவங்க செய்யறது எல்லாம் நம்மள்ட்ட வந்துச்சு. அதுதான் அந்த குரான் தொடர்ந்து. ஆகவே நீங்க கொஞ்சம் சிந்தனையை மாற்றி நாம் ஒவ்வொருவரும் உள்ளத்துல ஆழ பதிக்க வேண்டிய விஷயம். நாம் மூத்தாண்டு உள்ள இது திருமதி குரானை, அல்லாவுடைய குரானை படிப்பேன், அதன்படி நடப்பேன் என்று உறுதி எடுத்துக்கிட்டோம் சொன்னா இது நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றி. சஹாபாக்களுக்கு வெற்றி அதுதான். அவங்களுக்கு வெளியே வெற்றி கொடுத்தது பயமில்லாத வாழ்க்கையை தந்த நிம்மதியான வாழ்க்கை கொடுத்து எல்லாருக்கான குரான் தான். அவ குரானை படிக்க ஆரம்பிச்சப்ப வாழ்க்கையில பெரிய மாற்றம் ஏற்பட்டுட்டது. இதை நாம் ஒவ்வொருவரும் இந்த உலகத்தில் இருந்து நாம் மரணப்படுவதற்கு முன்பாக நாம் திருமறை குரானை அவரை பொருள்வந்து படித்து குறைந்தது ஒவ்வொரு நாளும் ஒரு வசனத்தையால் படித்து அந்த அடிப்படையை செயல்படக்கூடிய மக்களாக நாம் மாற வேண்டும். அல்லாஹ் எல்லா சேர்மத்தெல்லாம் தெரிய சிறந்த மக்கள் ஆக்கியவான பாரக்கம்பாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்ஸலீன் முஹம்மதின் வ அலா ஆலிஹி வஸல்லம். அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு நாள் பள்ளிவாசல்ல ஒரு கூட்டம் உட்கார்ந்துட்டான். அந்த காலத்துல அப்படி இருந்தாங்க. நீங்க பள்ளிவாசல்ல உட்கார்ந்து என்ன நேரம் வந்துட்ட, இல்லை இங்கேயே உட்கார்ந்துருக்கிற அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா பள்ளிவாசல் உட்கார்ந்தா இந்த 5 நேரம் விட்டு போறோம், தொடர்ந்து போகணும் அப்படின்னு வச்சுக்கிறோம். அவங்க தொழுகை இல்லாத ஒரு நேரத்தில் பொருள் உட்காந்துக்கலாம். அப்ப வெளியே இருந்து வாயார் இல்லாதான் ஒரு முக்கியமான சனாதம். அவங்க பள்ளிக்குள்ள வந்த உடனே அவங்க கூட உட்கார்ந்துட்டு என்ன ஏன் உட்கார்ந்துக்கிறீங்க அப்படின்னு கேட்கறான். அப்ப அவங்க கேட்டுட்டு அவரே ஒரு விஷயம் சொல்றாரு, நான் உங்களை சந்தேகமா கேட்கிறேன், என்ன அப்படி உட்கார்ந்து சந்தேகப்படல, அல்லாஹ் தூதர் சொல்லலாம் சொல்லணுமா. சாபாங்க ஒரு பெரிய விஷயம் என்னடா, எதை சொன்னாலும் செய்தாலும் அல்லாஹ் தூதர் சம்மந்தப்படுத்தியே சொல்லி அவங்க விஷயம் சொல்லுவாங்க. ஒரு தடவை நாங்க பள்ளியாசல் உட்கார்ந்து இருந்தோம், அவங்க ரசூலுல்லாஹ் வந்தாங்க. வந்துட்டு எங்களை கேட்கறாங்க, என்ன உட்கார்ந்துக்கிறீங்க அப்படின்னா, அல்லாஹ்வை அல்லாவுடைய பாடத்தை படிச்சுட்டு இருக்கோம், அல்லாஹ் நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்ன உடனே சொன்னாங்க, அப்படியா நீங்க இந்த குரானை என்னுடைய வாழ்க்கை படிப்பதற்காக நீங்க கூடியிருந்து படித்தீர்களானால் உங்கள் மீது அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் இறங்கிக் கொண்டே இருக்கும். நீங்கள் அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ் என்ன செய்யறார், அல்லாஹ் தன்னுடைய இருக்கக்கூடிய மலக்கட்டளை பெருமையாக சொல்லி காட்டிக் கொண்டிருக்கிறார். என்னுடைய அடியார்கள் பள்ளியில் உட்கார்ந்து படிக்கிறான், அல்லாஹ்வை பாராட்டுறான். அவ குரானை படிக்கிற மக்கள் அல்லாஹ் பாராட்டி அவர்களே அல்லாஹ் தன்னுடைய நிலையை வைத்துக் கொள்கிறான். அந்த சொன்னாங்க, நீங்க தனிமையில அல்லாஹ் நினைச்சா அல்லாஹ் அவனை தனிமையா நினைக்கலாம், ஒரு கூட்டம் நினைச்சா உங்களோட சிறந்த கூட நினைக்கலாம், நீங்க அவன் நடந்து வந்த அல்லாஹ் ஓடி வைக்கலாம் என்ன எப்படி நினைக்க சொல்றாங்க. அவன் இறைவனை நாம் அணுகுவதற்காக எந்த அளவுக்கு எல்லாம் முயற்சி செய்தோம் அந்த அளவுக்கு அல்ல நேரம் பார்க்கலாம். அவன் நாம இந்த பள்ளியில இப்படி ஒரு கூட்டக்கூடாது, பள்ளிவாசல் கொடுக்காது, நம்ம குரான் பசங்களை படிக்கணும். இன்னைக்கு படிக்கிறது ரொம்ப பெரிய வாய்ப்புங்க, ஆனா வாய்ப்பு பயன்படுத்தலை. பாருங்க என்ன இருக்கு, தப்சீர் இவருக்கு தலைமையான தப்சீர் எதிர்பாங்க நீராணிச்சு அதெல்லாம் வாங்கிட்டு ஒரு பாடம் வாங்கிட்டு எதிர்பார்க்கணும் தெரியாது, தொட்டு படிக்க மாட்டான். நிறைய பள்ளி பார்த்தேன், அழகா இருக்கு, அருமையான தப்சீர். தப்சீர்ல சிறந்த தப்சீர் இப்னு கஸீர் நிறைய இருக்கு. அது இப்னு கஸீர் பெரிய மிகச்சிறந்த ஒரு அறிஞர், ரொம்ப அழகான முறையில் எந்த அளவுக்கு எழுதிக்கிறார் அதை தனித்துவ பண்ணிக்கிறாரு. அவரு நம்ம தமிழ்நாட்டில் முக்கியமான ஆளு, ரொம்ப சிறந்த அறிஞர்.
எந்த அளவு கண்டா உதாரணம் பதில் போற பற்றி ஆயத்தை வச்சுக்கல படமே போட்டு மதீனாவில இருந்து பதில் எங்க இருக்கு எவ்வளவு தூரம் இருக்கு அந்த படம் போட்டு வழக்கெல்லாம் வந்த இடம் போற இடம் ரசூல் உட்கார எல்லாம் படம் போட்டு வச்சுக்காரு. அவ படிக்கும்போது அந்த வரலாறு கண்ணில் தெரியுற அளவுக்கு ஆனா தொடரதே இல்லைன்னா முயற்சி பண்ணுங்க. இந்த மாதிரி தரிசி இருக்க எல்லாரும் வீட்டுல வாங்கி வைக்க வேண்டிய ஒரு முக்கியமான புக் அது. குரான் விளக்க எழுதால இப்னு கசீர் சிறந்துக்கிட்டாரு. அந்த பாவம் முழுக்க வந்து குரான் அதாவது பக்ராவில நாசவை எழுதிட்டாங்க சூழல் பாத்தியாளர். அவ்வளவு அருமையான தரிசி அதையெல்லாம் படித்தோம் சொன்னா அந்த குரானுடைய ஒவ்வொரு வார்த்தையுடைய விளக்கங்களையும் அதனுடைய வரலாற்றையும் தெரிஞ்சு நான் படிக்க வாய்ப்பு கிடைக்கும். அதனால் குரானை படிக்கிறது மட்டும்தான் உங்களை திருத்து. நாளைக்கு அல்லாஹ்விடத்துல மலக்கள் சிறப்பா பேசி பாருங்க குரானை படிக்கிறாங்க. அதனால் ஒவ்வொருவரும் நாம முயற்சி செய்து ஒரு நாளைக்கு குறைந்தது ஒரு ஆயத்தை படிப்பே உறுதி எடுத்துங்க. சரியா? நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் சாமி படிக்கதான் சொன்னீங்கன்னா நானே உங்க டயத்துக்கு ஏன் நேரம் வேணாம், உங்களுக்கு எந்த டயம் வருமோ அந்த டயத்துல உங்க வேலை எல்லாத்தையும் பார்த்துட்டு நீங்க எப்போ ஓய்வுன்னு சொல்லி அந்த நேரத்துக்கு சொல்லுங்க. இன்ஷால்லா அவங்க சொல்லித்தோம். ஒரு வாரம் 10 நாள் கரெக்டா வாங்க. அதுக்கு வர வேண்டாம் இல்லை வந்தா நீங்களே ஆரம்பம் அந்த ஒரு வாரம் 10 நாள் படிச்சா உங்களுக்கு ஆர்வம். அதனால 10 நாள் நீங்க ஒதுக்கி உங்க பேரை கொடுத்த போது உங்க பேரை பதிங்க. எங்கெல்லாம் பதிஞ்சிருக்கீங்க எங்கெல்லாம் பதிஞ்சு பேரை பதிங்க. இப்ப ரேஷன் கார்டு பதினா அங்க ஓடி காசு போடணுமா கரெக்டா போடணுமா அங்க ஓடி இங்க ஓடி அந்த வேலையை பதிக்கிறது மக்கள் இங்கெல்லாம் ஓடுறாங்க பாருங்க. ரேஷன் கிடைக்காம போயிட்டான். இந்த ரேஷன் கிடைக்காம ஓடுறோம். அல்லா ரேஷன் என்ன செய்வீங்க யோசிச்சு பாருங்க. நாளைக்கு அல்லாவோட ரேஷன் தாங்க சொல்றோம். அது கிடைக்காத என்ன செய்வீங்க? அதனால முயற்சி பண்ணுங்க. உங்க பேரை பதிச்சு நாங்க எத்தனை மணிக்கு வருவோம்னு சொல்லிடுச்சால நீங்க சொல்லுங்க. நான் ஒரு 10 நாள் தான் 10 நாளையும் உங்களை குரான் படிக்க வச்சு. நான் சும்மா சொல்ல சவுதி அரேபியில சொல்லி உண்மையில அந்த மக்களுக்கு சவுதி அரேபியா இருக்கும்போது எல்லாருக்கும் ஒரு என்ன ஆகும் அப்படி இருக்கு. கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டர் தூரத்துல அவங்க தான் ஜுபைலுக்கு போகிறதுக்கு 100 கிலோமீட்டர். அவனை காலையில ஒரு 8 மணிக்கு வந்துடும். அங்க வந்து அந்த காலையில் அந்த செண்டெல்லாம் அந்த மக்களை அகமுறை ஆச்சரிங்க. இந்த நம்மளுக்காக வேண்டி படிக்க வரும்போது சாப்பாடு காலை நோட்டு பேனா எல்லாம் வாங்கி கொடுக்குறான். மத்தியானம் ஒருவேளை லேட் ஆகி மத்தியானம் கிட்ட முதல் சாப்பாடு ஒரு சாப்பாடு ஏன்னா பெண்ணா இருக்காங்க எடுத்து இருக்காங்க நல்ல சாப்பாடும் தந்து நோட்டு பேனால வாங்கி கடைசியில பரீட்சை வச்சு பரிசு சொல்றாங்க. அப்ப அப்படியாவது படிக்கட்டுமே. எவ்வளவு ஆர்வம் பாருங்க. நீங்க யோசிச்சு பாருங்க. அரபு மக்களுக்கு நமக்கு என்ன தொடரணும்? இங்க இருந்து படிக்க போற மக்கள் வந்து காதும் போறாங்கன்னு நினைச்சு அவங்க என்ன செய்யறாங்க ஒவ்வொரு சவுதியும் ஒவ்வொரு இடத்துக்கும் அலுவலை உருவாக்கிட்டாங்க. முதல்ல என்ன வந்து ஜுல்பில் ஏன் நான் போறேன். நான் போனோன்னா அவங்க என்ன சொன்னாங்க இங்க வந்து எதுக்கு தெரியுமில்ல அந்த சென்டர் வச்சிருக்கிறோம் அப்படின்னா என்னன்னு கேட்டேன். உங்க நாட்டில் நிறைய முஸ்லீம்ஸ் இஸ்லாமிய முஸ்லீம்ஸ் எல்லாம் வர்றாங்க. அவங்களுக்கு அல்லாஹ் பத்தி ரசூலை பத்தி ஒன்றும் தெரியாது. எங்க மக்களுக்கே தெரியாதுப்பா. எங்க நாட்டுல முஸ்லீம்களும் வர்றாங்க அவங்களுக்கும் தெரியாது. ஆச்சரியம் என்ன சொல்றேன். அவங்க மட்டும் இவங்க இருக்காங்க. குறைசி காது உங்க காது எப்படி இருந்தாலும் அது மாதிரி இன்னைக்கு மக்கள் இருக்கிறாங்க. அவங்க அதுக்கு பிறகுதான் முஸ்லீம்களுக்கு ஒரு பாடம் வச்சு அது போல நிறைய அந்த மக்களுக்கு இஸ்லாம் சம்பந்தமா எல்லா பாடங்களை சொல்லிக் கொடுத்து உண்மை அந்த மக்கள் ஆச்சரிங்க. பேனா பெருசு நோட்டு சாப்பாடு பேக் எல்லாம் வாங்கிக்கிறாங்க. வந்து பார்க்கவும் செய்வாங்க. பார்த்து சந்தோஷப்படுவாங்க. பாருங்க எவ்வளவு ஆசை. நம்ம என்ன சொல்ல தெரியுமா? நான் ஒன்றும் பாடம் எடுத்தாமல் இருந்தாலும் நமக்கு தெரியாது. என்ன சொல்லிவிட்டே தெரியாது. இருந்தாலும் நம்பிக்கை படிப்பாங்க. சென்ற உட்பாடு செய்து ஒவ்வொரு எங்களுக்கெல்லாம் 2500 கிட்டத்தட்ட நாட்டுக்கு வந்து 80,000 ரூபாய் அந்த அளவுக்கு தான் கொடுத்தாங்க. அப்ப அவ்வளவு என்ன செய்யறாங்க ஏற்பாடு செய்து நம்மளை படிக்க ஆசைப்பட்டாங்க. அதையே அவங்க அந்த நன்மை தெரியும். குரான் படிச்சா என்ன நன்மை கிடைக்கும் தெரியும். அந்த நன்மை தெரியாம போய் பயன்படுத்தும். அதனால முயற்சிங்க. இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு ஒரு நேரத்தை ஒதுக்குங்க. நேரம் ஒருபோதும் தேடி வரவே செய்ய நேரம் இல்லைன்னு சொல்லி நிறைய பேர் ஏமாந்துட்டாங்க. நேரம் நீங்க ஒரு நாள் நம்ம தேடி வராது. நாம தான் நேரத்தை செய்யணும் தேடி. அது அளவில் பழமை உண்டு. அல் பக்து சைஃப் பயிலம் தத்தோ எத்தோக்கள் நேரங்கள் வாழை போனது. நீயாக அந்த நேரத்தை வாழை துன்பட அந்த வாழை உன்னை விட்டிவிடும். நீங்க தான் எனக்கு அதெல்லாம் முயற்சிங்க. நாம் இந்த உலகம் மூத்தாதுக்குள்ளாக எல்லாரும் நீயத்தை குரானை படிச்சுங்க. அப்ப குரானை படிச்சதை நம்ம உண்மையான முஸ்லிமியா அல்லாவுடைய தூதரையே 40 வயசுக்கு முந்தி முஸ்லீம் இல்லையா இல்லையா? ஏன் முகமது தானே பேரு? பீர் முகமது தானே ரசூலா பேர் என்னது? முகமது. அம்மா பேரு ஆமினா. பாப்பா பேர் அப்துல்லாவுக்கு ஆமினாக்கு நானம்மா ரசூலா சொல்றாங்க. அப்துல்லான்னு பேர் அல்லாஹ் அடிமேல் பேர் வச்சுக்காரு. ஆமினான்னு பேர் வச்சுக்காங்க அம்மா. அவங்க 2 பேருக்கும் நரங்குறான். ஒரு தாப்பா பிள்ளை பாப்பா அம்மா நரங்கத்தில் ஆசைப்படுவாங்க. அவன் என்னன்னா அவங்கள்ட்ட குரானுடைய பாதை குரான் நம்பிக்கை இல்லை. அப்ப அல்லாஹ்வை நம்பினார்களே தவிர அல்லாஹ்வை எப்படி நம்ப வேண்டும் என்ற பாடத்தை படிக்காம நம்பிட்டான். அதனால குரான் இறங்கின பிறகுதான் நபியா நாங்க சல்லாசி
குரான் இறங்கின பிறகுதான் சஹாபாக்கலாம். கதீஜாங்கிற பேர் இஸ்லாத்துக்கு முன்பு அந்த பேர் தான் அந்த பேர், பேரெல்லாம் மாத்தல. அப்ப கதீஜாங்கிற பேர் தான் அவளுக்கு இஸ்லாத்துக்கு முன்னாலேயும் பின்னாலே. அவ பேரை வைத்து இஸ்லாம் அல்ல, கொள்கை வைத்த இஸ்லாம். அப்ப நம்மகிட்ட இருக்கக்கூடிய பண்புகள், பழக்க வழிபாடுகள், கொள்கைகள் எல்லாம் குரான் அடிப்படையில் வந்தால் முஸ்லீம்லாம் இல்லை. அவை ஒவ்வொரு முயற்சி செய்து இந்த உலகத்தில் மூத்தாக்குள்ளாக நான் குரானை படிப்பேன் முயற்சிங்க. அந்த முயற்சியை செய்து அந்த குரான் பாடத்தை படிச்சு நம்ம உண்மையான முஸ்லீமா முயற்சியும் நல்லா பாடத்தரணும். அதுபோல இந்த விக்கிற்கு என்ன சொன்னவங்கள்ட்ட சோட்டு ஓடாதுங்க. நிறைய பேர் பாத்தீங்கன்னா என்ன பெரிய ஆச்சரியம் தெரியுமா, சிலர் வரும்போதே முன்னாள் சம்பள சோட்டு பின்னால் உட்காந்துலாம். அதே கிட்ட அந்த ஓரத்துல ஓட சொல்ல நீ சேர்ந்து செய்யான்னு சொல்லுவேன். அந்த ஓரத்தை உட்காந்துக்குவான். என்னன்னு அஸ்ஸலாமு அலைக்கும் சொன்னா டக்குனு எழுதியது. ஒரு கூட்டம் இந்த பக்கம் திரும்ப எழுதினா எப்படி எழுதிக்கான்னு தெரியல. எனக்கு சாப்பிட்டான் அஸ்லாம் ஒரு பக்கம் கொடுத்துட்டா நான் ரெண்டாவது கொடுத்து எழுதிருக்கிறான். போறான் பாருங்க எங்க ஓடுறான். வேற எங்க போனாலும் என்ன செய்யலாம், கொஞ்ச நேரம் மெதுவா போறான், மெதுவா செய்யும். கடைக்கு போனாலும் ஒழுங்கு வேகமா ஓடுறது இல்லை, வாங்கி கொஞ்சம் பேசிட்டு இருக்கிறாங்க. அது எங்க போனாலும் நேரத்தை வீணாக்குறவங்க பள்ளிக்கு வந்து சீக்கிரம் ஓட ஆசைப்பட சேர்த்தாவுடைய வேலை. பள்ளியில மட்டும் தாங்க நீங்க சும்மா உட்கார்ந்தாலே இருப்பேன். தொழுகைக்கு முன்னால வந்து நீங்க பள்ளியில 2 ரக்காத் தொழுது காந்த சொன்ன வரைக்கும் தொழுது இடத்துல இருந்தீங்கன்னா என்ன தெரியுமா, என்ன தெரியுமா, நிறைய சொல்லுகிறேன். என்னென்ன சொல்லிக்கிட்டே இருந்தா இவன் 2 ரக்காத் தொழுவீங்க. ஆனா ஒரு 1/2 மணி நேரம் உட்காந்து வச்சுக்கோங்க. 1/2 மணி நேரம் உட்கார மாட்டேன் சொல்றேன். ஒரு 1/2 மணி நேரம் உட்காந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த 1/2 மணி நேரம் உட்கார்ந்து தொழுதா 8 ரக்காத் தொழுவா 10 நம்பர் வச்சுக்கோம். அதோட நல்ல ஒரு மலக்க நமக்காக ஏற்பாடு செய்து அவர் நமக்கு துவாச்சிட்டே இருப்பாராம். எல்லாம் பாவத்தை மன்னிச்சு இவருக்கு பேசி 2 வார்த்தை இவருக்கு எல்லாம் வரணும். பாவத்தை மன்னிச்சு இவருக்கு இவருமே அருள் பாய்ப்பாயாக. அப்ப அஞ்ஞான துவாச்சிறான். அப்படி ஒரு இடம் பள்ளி, அல்லா பிரியமான இடம் பள்ளி. அதனால பள்ளிவாசல் வந்து கொஞ்சம் முந்தி வாங்க, உடனே ஓடாது, கொஞ்சம் நேரம் உட்காந்து ஒரு 5 சில பேர் எழுந்து நின்று போக முடியாது, எப்படின்னா தோடுவான் செய்தி பாருங்க, கையை கட்டி இப்படி இருக்கிறான். உட்கார்ந்தாலும் ஒரு நன்மை கிடைக்கும். அதையும் விடாம எழுப்பி அந்த ஓட நினைக்கிறாங்க. அதனால பள்ளிவாசல் வரும்போதே ஓட நினைச்சு வராங்க. அங்கிருந்து வரும்போதே வீட்டுல ஊச்சிட்டு வாங்க. ஊச்சிட்டு வந்து நீங்க எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடிக்கும் ஒரு பாவம் அடிக்கப்படுகிறது, ஒரு நன்மை எழுதப்படுகிறது. பள்ளிக்குள்ள ஏறும்போது வலது காலிச்சியாங்க. ஏறும்போது அல்லாஹ் முஃப்தஹி அபுவாப ரஹ்மத்திக யா அல்லாஹ் ஒரு அருள் வாய்க்கை திறந்து வாங்க சொல்லி பள்ளிடுவாங்க. எவ்வளவு அழகா காட்டுவாங்க. அருள் வாசல்கள் பன்மை சொல்றாங்க. ஆமா, ஏன்னா அருள்கள் பல வகையான உணவுல, உடையில, இருப்பிடத்தில, வாழ்வு எங்க பார்த்தாலும் பல அருள் இருக்கு. அப்ப அருளுக்கு எத்தனை வாசல் 8 வாசல் திறந்து விடையாங்க. இவனை கேட்டுட்டு இங்க பள்ளி வாசல் வந்து 2 வீட்டுல தொழுதாலும் பள்ளியில இருந்து 2 தோணும். தொழாம உட்கார கூடாது. வீட்டுல சின்ன தோடு வந்து வச்சுக்கலாம். அப்படி தோட்டமே வந்து பள்ளியில் சும்மா உட்கார வந்து 2 தோணும். தொழாம உட்காரன்னு சொல்றாங்க. அப்படி தோடு உட்கார்ந்துட்டு அந்த இடத்துல நம்ம எவ்வளவு நேரம் இருக்கிறோமோ அவ்வளவு நேரம் மலக்கள் நமக்கு வாச்சிட்டே இருப்பாங்க. எந்த சொல்றாங்க, அவன் ரொம்ப நேரம் இருந்தா அப்படி கேட்கறாங்க. மலக்கள் சடைவடையவே மாட்டார்கள், நீங்கள் சடைவடைந்தால் அடைய மாட்டார்கள். அதனால இல்லாத பள்ளிவாசல் வரும்போது செய்தி வீட்டுல ஊச்சிடுவாங்க. பள்ளி ஊச்சியெல்லாம் வசதி வச்சுட்டாங்க. இருந்தாலும் வீட்டுல இருந்தே ஊச்சிட்டு வந்தா என்னது ஒவ்வொரு 8 வச்சு ஒரு பாவங்கள் அழிக்கப்படுகிறது, ஒரு நன்மை எழுதப்படுகிறது. அந்த சுவைந்துட்டே போகுமா. வந்து பள்ளியாசல் ஏறும்போது அல்லாம எந்த காலம் வைக்கணும், எதையும் வைக்க மாட்டேங்கிறான். ஏன்னா சிந்தனை பள்ளிக்குள்ள வரும்போது வலது காலம் வச்சிடணும், போகும்போது இடது காலம் வச்சுக்கணும். பள்ளிக்குள்ள ஏறும்போது வலது காலம் சேரணும். அல்லாஹ் முஃப்தஹி அபுவாப ரஹ்மத்திக யா அல்லாஹ் உடைய அருள் வாயிலை திறந்துவாயாக என்று சொல்லிட்டு வரணும். தொழில் முடிச்சு போகும்போது இடது காலம் வச்சுக்கணும். நிறைய பேர் அது கவனம் இல்லை. ஏன்னா வரும்போது போகும்போது கூட என்ன செய்ய அந்த எண்ணம் இல்லை. அதான் கவனமா போகும். வெளியே போய் இடது காலம் பெண் அல்லாஹ் இன்னி அஸ்அலுக மின் ஃபத்லிக் யா அல்லாஹ் உன்னுடைய அருள்களை உனக்கு கேட்டுவிட்டு செல்கிறேன். அதான் உடைய அருள் பாக்கிட்ட கூடு. அப்ப எல்லா சந்தர்ப்பத்திலையும் அல்லாஹ்ட்ட எல்லாம் கேட்டு பழக உடைய வாழ்க்கை அல்லாஹ் சொல்ல காட்டுறான். ரசூலுல்லாஹ் வாழ்க்கையே துஆ தான். காலை படுக்கும் பேர் சொல்லுவோம், அல்லாஹ் ஞாபகத்துவாரியா எஞ்சிக்கு அல்ஹம்துலில்லாஹ் அஹ்யானா வலது வைக்க போறாங்க. இன்னையாவது கூசிகள் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் வீட்டை விட்டு வெளியே வரும்போது, வீட்டை விட்டு புறப்படும் ஒரு துவா, வந்து வாசல் ஒரு துவா, சுப்ஹானல்லாஹ் துவால படிச்சு பார்த்தா அவ்வளவு அருமையான அர்த்தங்கள். அப்போ அந்த அளவுக்கு அருளாளர் தூதர் செய்கிறார். நிறைய திக்ருகளை இறை நினைவோடையே தன்னை வாழ்க்கை அமைச்சுக்கிறார். எங்க போனால் வந்தால், உண்டாலும், பிறந்தாலும், உடுத்தாலும் எல்லாம் துவா. திறசரி ஆடாணி அதுக்கு துவா, புதுசு ஆடாணி அதுக்கு துவா. இப்படி அல்லாவுடைய தூதரே என்ன செய்யறாங்க, தந்தது அல்ல நினைக்கிறான். ஆகவே நாம் இறை நிறைவோடு வாழ வேண்டும். அதற்காக திக்ருகளை, அதற்கென்று சொல்லப்பட்ட திக்ருகளை பொதுவாக எதை செய்தாலும் அல்லாவுக்காக செய்ய உணரும். இதுக்கு பேர் பொது திக்ர். இது இந்த திக்ர் இல்லாத எதை செய்தாலும் தொழுகிறோமா அல்லாவுக்காக தொழுகிறோம், தர்மம் செய்வோம் அல்லாவுக்காக தர்மம் செய்யறோம், அல்லாவுக்கு அந்த எண்ணம் இல்லாமல் கொடுத்தா அது நன்மை. அது எதை செய்தால் எதையோடு செய்ய வேண்டும். அது போக ஒவ்வொரு நேரங்களிலும் சொல்ல சும்மா அப்படின்றவ அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் மட்டும் கொண்டவ 2-3 தான் ஆகும். 99 100வது என்னது லா இலாஹ இல்லல்லாஹ். இப்ப சொல்லிட்டா
ஒரு நாளைக்கு 1000 நன்மை கிடைச்சது. சகாபாக்கள் 1000 நன்மை அதிகமே செய்ய முடியும், நம்ம இதுக்கு செய்ய கிடைக்கும். அப்போ ஒவ்வொரு பக்துக்கும் 1000 நன்மை கிடைக்கக்கூடிய அளவுக்கு உள்ளது. அதோட பாவங்களும் அழிக்கப்படுது. பாவம் அழிக்கப்பட்ட வாழ்க்கை நடக்கட்டுங்க. ஆக ஒவ்வொருவரும் அல்லாஹ் நினைப்பதற்கான திருமறை குரானை, அதுபோல ஒவ்வொரு நேரங்களிலும் சமுதாயத்தில் என்னென்ன துவாக்களை திக்கர்களை சொல்லித்தலை தெரிந்து இறைநிலையோடு வாழ்க்கை அமைத்து உண்மையான முஸ்லீமாக வாழ்ந்து மரணித்தினாலும் மறுமையில் அல்லாஹ்விடத்தில் குடும்பத்தோடு அவருடைய உயர்ந்த சொற்குலமாகிய ஜன்னத்தில் புரிசுக்கு போகப்படி பார்த்து தந்தல்வானாக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆகிரத்தி அஸாபன் நார். ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம் வ துப் அலைனா இன்னக அன்தத் தவ்வாபுர் ரஹீம். ஆகிரு தஅவானா